நீட் மோசடியை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீட் மோசடி தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. நீட் மோசடி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீட் மோசடி தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. நீட் மோசடியை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிரச்சினை பூதாகரமாகி இருக்கும் நிலையில் இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். நீட் மோசடி தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த நீட் மோசடி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இதுபோன்ற நீட் மோசடியை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததோடு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. நீட் மோசடி தொடர்பாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது. நீட் முறைகேடு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசு இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யாததால் தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். நீட் மோசடி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் மோசடியை தடுக்க கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்ததோடு இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்த நிலையில் பதில் மனு தாக்கல் செய்யாததால் உச்சநீதிமன்றம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைகிறார். டார்வின், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நீட் என்டிஏ சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு மாற்றாக ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் முழுவதுமாக கம்ப்யூட்டர் முறையிலான தேர்வாக இருக்க வேண்டும், அந்த கோடிங் ஷீட் இல்லாமல் கம்ப்யூட்டர் முறையிலான தேர்வாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமானது இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டதோடு பல்வேறு வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருந்தது. குறிப்பாக நீட் தேர்வு புதிதாக நடத்தப்படும் போது அதில் எந்த ஒரு முறைகேடும் நடக்காமல் இருப்பதற்கான பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும். அதே போன்று கடந்த முறை விமான சேவையை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். குறிப்பாக தரை வழியாக பயன்படுத்தாமல் விமானப்படையுடைய விமானங்களை பயன்படுத்தி இந்த கொஸ்டின் பேப்பர்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் அந்தந்த சென்டர்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் குழு கொடுத்திருந்த ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் நீட் தொடர்பான பல்வேறு வழிகாட்டுதல்களை மத்திய அரசானது எடுக்க வேண்டும், நடவடிக்கைகள் என்பது கடுமையாக இருக்கப்பட வேண்டும், மேற்பார்வை என்பது கடுமையாக்கப்பட வேண்டும், மேலும் முறைகேடுகளில் ஈடுபடுபவர்கள் மீது அளிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் உச்சநீதிமன்றமானது ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் மத்திய அரசானது இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசானது எந்த ஒரு நிலை அறிக்கையும் தாக்கல் செய்யாதது ஒரு அதிருப்தியை எழுப்பியிருந்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றமானது மத்திய அரசுடைய சார்பாக ஆஜராகி இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவிடம் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியத்துவத்தை அறிந்திருந்தும் நீங்கள் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யாதது அதிருப்தி அளிப்பதாக அவர் தன்னுடைய ஒரு அதிருப்தியை பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சில உத்தரவுகளையும் தலைமை நீதிபதியானவர்
மத்திய அரசுக்கு தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக நிலை அறிக்கை குறித்தான பதில் மனுவை ஒரு வாரத்திற்குள்ளாக மத்திய அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதே போன்று நீட் தேர்வை கணினி மூலம் நடத்துவது, முழு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவது, தேர்வுக்கு முன்பும் தேர்வுக்கு பின்பாகவும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை எல்லாம் அடக்கிய ஒரு முழு நீள இந்த ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த உத்தரவின் அடிப்படையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளாக இந்த நிலை அறிக்கை என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நீட் தேர்வில் எந்த ஒரு முறைகேடுகளும் நடக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக தற்போது தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.